வெல்கம் டு ஜகாஸ் வேர்ல்டு. வாங்க இன்றைக்கி ஜகாஸ் வேர்ல்டில் கம்பில் கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கம்பில் நம்ம நிறைய டிஷ் பண்ணலாம். கஞ்சி ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுற ஒரு டிஷ் தான் இது. நம்ம பவுடராக அரைச்சி வச்சும் பண்ணலாம். கம்பை இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி அப்படியும் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஊற வச்சு அரைச்சி எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயத்துக்கு ரொம்ப நல்லது பண்ணுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இதயத்துக்கு, எலும்புக்கு, வெயிட் லாஸில் இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம். ரொம்ப இந்த ரத்த சோகைலாம் இருக்கவங்க இதை சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இன்னும். இப்போ இதை ஊற வச்சுருங்க. ஊற வைக்கும்போது மேலே டஸ்ட்டு மாதிரி வரும், அந்த அந்த உமியெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு ஊற வச்சுடுங்க. 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊறினதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை முந்தின நாள் ராத்திரி ஊற வச்சேன். ஊறினதை நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்ததில் 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சரியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி அரைக்காமல் பவுடராக அரைச்சி வச்சுட்டு அப்படியும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் அப்படியே கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு கஞ்சி ரெடி ஆகிடும். இப்போது நீங்கள் அதில் உங்களுக்கு பால் வேணால் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டும் குடிக்கலாம். மோர் கூட கலந்து நம்ம குடிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். எப்படியோ ஒன்று நம்ம உடம்புக்கு அது போனால் போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது, டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. தினமும் கூட எடுக்கலாம். இதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது நிறைய விஷயத்துக்கு நமக்கு நல்லது பண்ணுது. எலும்புக்கு, இதயத்துக்கு, வெயிட் லாஸில் இருக்கவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கவங்க இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பயன் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் ரத்த சோகைலாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் இதை சாப்பிடலாம். வெயில் காலத்தில் இப்போ நமக்கு வெயிலுக்கு குளிர்ச்சி கண்டிப்பாக தேவை. அதனால் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். இது நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும். தினமும் ஏதாவது ஒரு வகையில் கம்பு நாம் எடுத்துக்கிற மாதிரி பார்க்கலாம். என்னோடய சேனலில் இன்னும் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபீஸும் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த சேனலில் போட்டிருக்க எந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.